இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ தான் நானோ டேப் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி வந்து பலூன் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப் வந்து ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பயங்கர ட்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது அது நம்ம நார்மலாக வந்து டபுள் சைடட் டேப் தான். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எதையாவது வந்து ஒட்ட வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அதை மடித்து வந்து பலூன் மாதிரி ஊத வச்சு அதில் வந்து உள்ளக்க வந்து ஜிகினா அந்த மாதிரிலாம் போட்டு பலூன் மாதிரி வந்து விளாட்லாம் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வந்து வாங்கியிருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த டேப் இருந்துச்சு, அதில் செஞ்சு பார்த்தேன். ஆனால் வந்து வரலை, அது பழசாயிருச்சா என்னன்னு தெரில. அதனால இன்னொருக்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதில் தான் இன்றைக்கி வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு வந்த டேப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இது வந்து 240 ரூபா சம்திங்னு நினைக்கிறேன் மொத்தம். நம்மளுக்கு டேப் வந்து பாருங்கள் நல்லா கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளுக்குரியது. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தந்திருக்காங்க. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. சைடும் ஒட்டுது பயங்கரமாக. அதாவது ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு எடுத்தோம்னா வந்துடுது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸாக எடுக்கும் போல வந்து வரமாட்டேங்குது. இதை நம்ம ஜஸ்ட்டு கீழே எதுவும் வச்சோம் அப்படின்னா தூசி வந்து ஒட்ட தான் செய்யும். சரி ஓகே, இதை வச்சு நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு காற்று வந்து ஊதுறதுக்கு வந்து அந்த பம்ப் வந்து ஒன்று ரெடியாக வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து கண் இது வரைகிறதுக்கு மார்க்கர் வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து கலர்ஃபுல்லாக வந்து அதாவது ஜிகினா மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஜிகினா இருக்குது. அது போக வந்து இது எதுக்காகனா ரேடியன் பவுட்ரு. இது நைட்டு வந்து அந்த பலூனை பார்க்கலாம், அது எப்படி வந்து க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இதிலே செஞ்சு பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு வந்து செஞ்சு காட்டுறேன். அது எப்படி வந்து ஊதுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின நானோ டேப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரீயூசபிள் தான். இது அதாவது நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அதை இன்னொருக்க வந்து அகைன் வந்து ரீயூசபிள் எடுத்துகிட்டு இன்னொரு இதில் வந்து ஒட்டினா கூட ஒட்டிக்கலாம். ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், அடுத்து வாஷும் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி பட்டு வாஷ் பண்ணாலும் அதோட இது வந்து போகாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து சின்னதாக தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிளியராக வந்து இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்லா ஒட்டுது, கையில் வச்சனுமே பயங்கரமாக வந்து ஒட்டுது. சரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாம் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, அதை உரிச்சதுக்கு அடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம இதனால் வந்து ஒட்டலாம். நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் எடுத்து வந்து வெட்டிட்டு வச்சு பார்த்தேன், நல்லா வந்து ஒட்டுது. ஸோ நம்ம எதையாவது கீ செயினாக வைக்கணும்னா கூட வந்து வச்சுக்கலாம். அதாவது அந்தளவுக்கு வந்து பீரோலனா நம்ம ஒட்டி வச்சுட்டு மேலே வந்து வைக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து ஒட்டுது. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான். சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணுறோம். அதுக்காக இந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கிறேன். பயங்கரமாக ஒட்டுது. இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு காற்றடிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து காற்றடிக்கிறத இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு, ஏன்னா பலூன் தானே உருவாக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கடுத்து இதை வந்து எடுத்து இங்கே வந்து வச்சுக்கலாம். ஓகே வச்சாச்சு. அதுக்கடுத்து ஒட்டணுங்க, பார்த்து ஒட்டணும் நம்ம. அதாவது இதில் வந்து ஒட்டிடக்கூடாது. அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இது ஒட்டிடுச்சுங்க, அவ்வளோதான். நம்ம இது ஒட்டும் போல வந்து இங்கே, அதாவது இங்கே கேப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கணும். அவ்வளோதான், ஒட்டியாச்சுங்க. ஸோ இந்த கேப் இருந்தாலே போதுமானது. இப்போ வந்து லைட்டாக வந்து அழுத்திக்கிறேன். எதுக்காகனா நடுவில் வந்து ஒட்டிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மேலே ஒரு டேப் தந்திருப்பாங்க, இதை வந்து உரிச்சிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்பை மட்டும் உருவ விட்டுறக்கூடாது. இப்போ வந்து அந்த கேப்பை வந்து ஃபீல் பண்ணணும் லைட்டாக, இல்லைன்னா இது வந்து ஒட்டிக்கிறோம். சரி ஓகே, இதை வந்து அவ்வளோதான், உரிச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், உரிச்சாச்சு. இப்போ வந்து பலூன் மாதிரி ஊத போகிறோம். சூப்பர், வந்துருச்சு. இதுக்கு மேலே ஊதுனா வெடிச்சிருமா? போதும்னு நினைக்கிறேன். ஐயோ புசுன்னு காமெடியாக இருக்குங்க, நல்லா தான் வருதுங்க. ஓகே பார்த்தீங்களா, நல்லா தான் வருது. நல்லா தான் வருது. நான் செஞ்ச தப்பு வந்து இங்கே வந்து சரியாக வந்து ஒட்டலை. பார்த்தீங்களா, பலூன் வந்து சூப்பராக வந்து வருது.
இது வந்து கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், கற்றுக்க தான் வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது வந்து வேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று அகைன் ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணதில் கொஞ்ச நாள் வந்திருக்குல, ஸோ அதுவே ஹாப்பி. அதுக்கடுத்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஜிகினாஸை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். இதை வந்து உள்ளக்க வந்து அங்கங்கே வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து தொட்டு விடுற மாதிரி வந்து விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நடுவில் வந்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஹார்ட்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் இது அப்படியே லைட்டாக வந்து அங்கங்கே இது வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம வாங்கினது சின்னது, ஸோ அதனால் கொஞ்சம் வச்சு அதுக்கடுத்து நம்ம பழையபடி அப்போ பண்ணணும் பார்த்திங்களா, அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு வந்து வச்சுட்டு அப்படியே வந்து மடக்கி விட்டுற வேண்டியதுதான். மடக்கி விட்டுட்டு சைடு ஒட்டி விட்டுறணுங்க. சூப்பராக வந்துருச்சுங்க அது. காற்று இறங்குது. அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா பிடிச்சிக்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இது போடுறது நல்லா இருக்குது பார்த்தீங்களா, கலராக அந்த மாதிரி ஜிமிக்கி மாதிரி போடுறது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பலூன் வச்சுட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம வெட்டி விட்டுறணும். வெட்டி விடலை அப்படின்னா இது நம்ம கையில் வந்து ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லை, அப்படியே வந்து வெட்டி விட்டுறணும். அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா இருக்குது பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் வராதுன்னு நினச்சேன், டக்குன்னு வந்து வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம 2-3 கூட செஞ்சுக்கலாம். இன்னும் கூட பெரிய பலூனாக கூட நம்ம செய்யலாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், பால் மாதிரி நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா, தூக்கி போட்டு வந்து விளாட்லாம் அந்த மாதிரி. இந்த நானோ டேப்பை யூஸ் பண்ணி வந்து பலூன் வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்து பலூன் வந்து நம்ம செய்யலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து இருக்காது. நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஒட்டுற இடம் இருக்குது பார்த்திங்களா, அதனால் ஜஸ்ட் வந்து வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா பொசுன்னு காற்று வந்து ஊதிட்டு இதாகிடுது. நானாக வந்து பாருங்கள், நான் எவ்வளோ இது ட்ரை பண்ணி இதாக்கியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து செய்கிறதுக்குள்ளே நிறையா இதை ட்ரை பண்ணி வந்து அந்த பலூன் நல்லா தான் வந்துருந்துச்சு. வந்தது ஃபுல்லாகவே அதுக்கடுத்து வந்து அந்த கைப்பட்டு அந்த இதான மூலம் வந்து அந்த காற்றுனா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்து சிலது வந்து அதாட்ட கிடக்கு. இதுனா ஃபஸ்ட்டு செஞ்சது அதாட்ட வந்து இந்த பாருங்கள், அதாட்ட இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சிலது வந்து அந்த மாதிரி மாறிடுது. நம்ம வந்து பார்த்து தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதை வச்சு விளாண்டுக்கிட்டு இதுனா பண்ண முடியாது. ரொம்ப லேசான டைப்பாக தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி வந்து பலூன் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது சூப்பராக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பண்ண போல இந்த மாதிரி பலூனு தான் அந்த லைட் வந்து 100 ரூபாய்க்கு வந்து விற்பாங்க பார்த்தீங்களா, நடுவில் உள்ள சின்ன எல்இடியாக வந்து இருந்தால் அழகாக வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பலூன் நான் நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இது வந்து கொஞ்சம் விளாட்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து கையில் வந்து ஒட்டாது. இந்த சைடு இதை தொட்டால் மட்டும் தான் ஒட்டுது. அந்த ஒட்டுற பகுதியை வந்து நம்ம கையில் ஒட்டிட்டு இன்னொருக்கு எடுத்தோன்னு நீங்களேன் புசுன்னு காற்று போயிருதுங்க. அந்த அளவுக்கு இது இல்லை. நான் நிறைய இதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் வந்து ஒரு இது விளாட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதை வந்து இந்த பர்பஸுக்குன்னு வாங்கி வந்து யூஸ் பண்ண முடியாது. இதோட பர்பஸ் வந்து வேறு. ஸோ இது வந்து ஒரு ஃபன்னுக்காக அந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து பண்ணிக்கலாம். இது நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இது பண்ணிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.